அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழக அரசியல் நிலைமை என்பது 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் கட்சியில் அதே தலைமை செயலகத்தில் அந்த கட்சியில் இணைந்திருப்பது என்பது மிகுந்த வேதனையளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனெனில் ஒரு வேட்பாளராக நின்று அவர்கள் அந்த கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு சீட்டு வழங்கி மக்களாகிய நாம் மற்றும் அக்கட்சியின் சார்பாகவும் அதன் கூட்டணி கட்சி சார்பாகவும் மக்கள் வாக்களித்து இவர்கள் நமக்கு தொகுதியிற்கு ஏதாவது செய்வார்கள் என்று எண்ணி வாக்களித்து வெற்றி பெற்று வைத்து அவர்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்பினால் அவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக வெற்றி பெற்று 1 மாதங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாக தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு வேறொரு கட்சியில் இணைந்திருப்பது என்பது அது சொல்ல மாளாத துயரங்களில் ஒன்று. அப்பொழுது பார்க்கும்போது மக்கள் நலன் எங்கு உள்ளது என்பது தெரியவில்லை. இனிவரும் நாட்களிலாவது மக்களாகிய நாம் சிந்தித்து செயல்பட்டு வாக்களிக்க வேண்டும். அது ஒரு புறம் இருக்க, இவர்களை எவ்வாறு தடுத்து நிறுத்துவது அப்படி என்று பார்க்கும் பொழுது இவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை வழங்க வேண்டும். அப்படியானால் இதுபோல் செய்தவர்களை இனி வரும் 25 ஆண்டுகளோ இல்லை 30 ஆண்டுகளாகவோ இவர்களுக்கு தேர்தல் இனி வரும் எந்த தேர்தலும் நிற்காத அளவிற்கு அவர்களை தடை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே இதுபோல உள்ளவர்கள் இனி கட்சி தாவலிலோ அவர்களுடைய சொந்த சுய லாபத்திற்காகவோ தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்ய மாட்டார்கள். ஏனெனில் இதில் மக்களாகிய நம்முடைய பணம்தான் விரயமாகிறது, நம்முடைய நேரம்தான் விரயமாகிறது. ஏனெனில் ஒரு தேர்தல் நடத்துவது என்பது மிகப்பெரிய சவாலான விஷயங்கள். அதற்கு எத்தனை லட்சங்கள் செலவாகிறது என்பது அது அரசாங்கத்திற்கு தான் வெளிச்சம். ஏனெனில் ஒவ்வொரு முறையும் ஒரு தேர்தல் நடத்தக்கூடிய செலவு என்பது பல்லாயிரக்கணக்கான கோடிகளை கொண்டு அரசாங்கம் நடத்துகிறது. ஆனால் இவர்களுக்கு என்ன, சாதாரணமாக வெற்றி பெற்று ஒரு கட்சியிலோ ஒரு கூட்டணி கட்சியிலோ வெற்றி பெற்று இவர்கள் வெற்றி பெற்ற பின்னு இதுபோல் நடந்து கொள்ள என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. அதனால் இனிவரும் நாட்களில் இதுபோல் ஆட்களுக்கு நபர்களுக்கு வேட்பாளர்களுக்கு மிகுந்த பெரிய தண்டனை கொடுத்து அவர்கள் தேர்தல் நிற்காத அளவிற்கு செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இனிவரும் நபர்களாவது திருந்தி அவர்களுள்ள கட்சிக்காகவோ மக்களுக்காகவோ மக்கள் நலன் கருதி மக்களுக்காக மட்டும் செயல்பட வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை. அதுபோலவே ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் நிற்பது என்பதும் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏனெனில் ஒரு நபர் 2 தொகுதியில் வெற்றி பெற்றுட்டு திரும்பவும் அதற்கு ஒரு இடைத்தேர்தல் நடத்துவது என்பதும் மக்களுடைய பணத்தை விரயமாக்குவது என்பதுதான். மக்களுடைய பணம் மட்டுமல்ல, நேரமும் மக்களுடைய மனநிலையும் இதில் அமையும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால் இனிவரும் நாட்களில் மக்களாகிய நாம் மிகுந்த எச்சரிக்கையுடனும் தெளிவுடனும் இருக்க வேண்டும். அதேபோல் கட்சிகளும் கூட தெளிவாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை வழங்கினால் மட்டுமே இதுபோல் நடவாதிருக்கும் என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களும் நீங்கள் பகிருங்கள். கண்டிப்பாக எல்லாரோட முயற்சியும் வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.